வணக்கம். குட் மார்னிங். வெல்கம் டு மணி இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு மணி கண்ட்ரோல் ஆப் அதனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன, அதை வச்சு நம்ம வந்து எப்படி மாடல் வெர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, மாடல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, அதாவது ரியல் போர்ட்ஃபோலியோ இல்லை, நம்ம வந்து எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிவிட்டு பணமே இல்லாமல் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. போர்ட்ஃபோலியோங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக். நம்ம ஒரு 10 ஸ்டாக் வாங்கணும், ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே ரிஸ்க் இருக்குது. ஸோ 10 ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அதில் 3 ஸ்டாக் நல்லா பண்ணாமல் போகலாம், மற்ற ஸ்டாக் எல்லாமே நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஓகே, நான் இப்போ வந்து எப்படி வெர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, ப்ளே ஸ்டோருக்கு போய் ப்ளே ஸ்டோரில் மணி கண்ட்ரோல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மணி கண்ட்ரோல் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்சன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதை லாகின் பண்ணுங்கள் த்ரூ யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட்டு. நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரையோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு உங்கள் இதோட லாகின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் எ வெரி குட் ஆப் ஃபார் ஆல் மார்க்கெட் அனாலிசிஸ், ஸ்டாக் அனாலிசிஸ், எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எப்படி வந்து வெர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போயிட்டோம். ரைட்டா, நம்ம கண்ட்ரோல் நம்ம ஜிமெயில் வழியாக நம்ம போயிட்டோம், அவ்வளோதான். அடுத்து வந்து கீழே பாருங்கள், ரைட்டு பாட்டத்தில் கீழே ரைட்டில் பாருங்கள் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நான் வந்து இப்போ தான் வந்து இங்கிலீஷ்க்காக டெமோ பண்ணேன். ஸோ இப்போ நான் என்ன செய்யலான்னா, அதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக இது எவ்வளவு நீங்கள் நெட் ஒர்த்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம வெர்ச்சுவலாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, யூ கிரியேட் ஏ மாடல் போர்ட்ஃபோலியோ. அது வந்து இன்றைக்கி எவ்வளோ, ஒரு 10 போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் 5 போர்ட்ஃபோலியோ கொடுத்து பாருங்கள், 10 போர்ட்ஃபோலியோ கொடுத்து பாருங்கள், ஒன் மந்த்து 6 மந்த்ஸ் பாருங்கள். அந்த ரிஸ்க்கு வந்து எப்படி வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நல்லாவே. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்திங்கன்னா அது என்ன ஆகும், சில நேரம் அந்த ஸ்டாக் உங்களுக்கு நல்லா கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக போயிடும், அல்லது வந்து என்ன ஆயிரும், ரொம்ப டவுனில் இருக்கும். ஆனால் நீங்கள் 10 ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது அந்த இது வந்து ரிஸ்க் இருக்காது, கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து பயமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில், இல்லை என்னாலலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் இதை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்கள். 6 மந்த்ஸு 3 to 6 மந்த்ஸ் பாருங்கள். ஏன்னா ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியாது, கிடைக்காது ஸ்டாக் மார்க்கெட்லலாம். ஒரு 3 மந்த்ஸ் கழித்து தான் வந்து அதனுடைய எஃபெக்டே தெரியும், அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி என்னது, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, நான் ஹவு டு எப்படி வந்து ஸ்டாக்கை இது பண்ணுறது. இப்போ நான் வந்து ஸ்டாக் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ 3 ஸ்டாக் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த 3 ஸ்டாக்கே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெலீட் பண்ணுறது, அதையும் நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ எடிட் ஸ்டாக்குன்னு இருக்குது, இந்த இதில் போய் இந்த பென்சில் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னையும் என்ன வருது, எடிட் ஸ்டாக்ஸ்னு வரும். அந்த எடிட் ஸ்டாக்ஸில் போய் இதில் டெலீட் பண்ணிடுறேன் நான். ஓகே, அதுக்கு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு எடுக்கிறதுக்காக நான் இப்போ வந்து அவங்களுக்கு இது பண்ணேன். இப்போ நம்ம வந்து இதை டெலீட் பண்ணிடுறோம். ரைட்டா, ஸோ டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிகினர் மாதிரி எப்படி நம்ம ஆட் பண்ணி எப்படி வந்து அந்த ஸ்டாக் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது, 1 டேயில் எப்படி இருக்குது, 1 வீக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து திரும்ப வந்து நான் வந்து மை போர்ட்ஃபோலியோவுக்கு போயிருங்க. ரைட்டா, இந்த மாதிரி மை போர்ட்ஃபோலியோ அமுக்கணுன்னே இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வரும். இந்த போர்ட்ஃபோலியோவில் ஆட் டு போர்ட்ஃபோலியோன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ ஸ்டாக்கை இது பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டாக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் போடுங்க. ப்ளஸ் போட்டிங்கன்னா ஆட் ஸ்டாக்ஸ்னு வருது பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள், போர்ட்ஃபோலியோ ஆட் ஸ்டாக்ஸ். இப்போ நீங்கள் என்ன கம்பெனி வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கம்பெனி வைக்கலாம் அப்படின்னா, எனி கம்பெனி, டாட்டா மோட்டார்ஸ் வேணால் வைப்போமே. டாட்டா மோட்டார்ஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதாக இருக்குது டாட்டா மோட்டார்ஸ்.
இதை கிளிக் பண்ணிடுங்க. ரைட்டா? இன்றைக்கி இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே நீங்கள் டாட்டா மோட்டார்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டை போட்டுக்கலாம். அந்த டேட்டை இதில் கிளிக் பண்ணி எந்த டேட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ தான், மாடல் போர்ட்ஃபோலியோ தான். ஸோ நம்ம வந்து அப்படியே ஓகே கொடுத்துட்டேன் நான். இன்றைக்கி வாங்கின மாதிரி, இன்றைக்கி ப்ரைஸ்லேயே வாங்கின மாதிரி, இந்த மார்க்கெட் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது, இந்த ப்ரைஸில் வாங்குகிற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 986.15 இருக்குது. நம்ம வந்து நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸை கொடுத்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 25 ஸ்டாக் வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ குவான்டிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. மற்ற எதுவும் கொடுக்க தேவையில்லை, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணோன்னையும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஒரு ஸ்டாக் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணலாம், அல்லது 5 ஸ்டாக் ஆட் பண்ணலாம், அல்லது 10 ஸ்டாக் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ், நீங்கள் 2-3 இமெயில் ஐடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு இமெயில் ஐடியில் 2 ஸ்டாக் வச்சுக்கோங்க, இன்னொரு இமெயில் ஐடியில் 5 ஸ்டாக் வச்சுக்கோங்க, இன்னொரு இமெயில் ஐடியில் 10 ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து ஸ்டாக் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதில் டோட்டல் வேல்யூ எவ்வளவு, டோட்டல் கெயின் லாஸ் எவ்வளவு, ஓவரால் கெயின் லாஸ் எவ்வளவுன்னு கொடுக்குது நம்மளுக்கு. ரைட்டா? இப்போ வந்து அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டே கெயின் எல்லாமே கொடுத்துரும். நெட் ஒர்த்து, அன்ரியலைஸ்டு கெயின் எவ்வளவு. இப்போ வந்து அதுக்குள்ளே நம்மளுக்கு 241 ரூபா கிடச்சிருச்சு, லாபம் கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் இருக்குது, பாசிட்டிவில் ரைஸ் ஆகிட்டுருக்கு ஸ்டாக் ப்ரைஸு. ஓகே, நான் இன்னொரு ப்ளஸ் அமுக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், இன்னொரு ஸ்டாக் வாங்க போகிறேன். இன்னொரு ஸ்டாக் வந்து பெல் வாங்குவோமா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இப்போ வந்து அது வந்து ஆட்டோ செக்டார். இது வந்து பாரத் பெல் இதாக இருக்குது, பாரத் எலக்ட்ரிக்கல் பெல் வந்து இது. ஓகே, இது இதாகுது. இப்போ வந்து நம்ம இது வாங்குவோம், பவர் ஃபைனான்ஸ். இதுவுமே இந்த இதில் வந்து ஓகே, சாரி, இந்த வந்துருச்சு. ஓகே, நான் இப்போ வாங்கிடலாம் நினைக்கிறேன். பெல்லே வாங்குவோம். இது வந்து டிஃபென்ஸ் செக்டார், ஒரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகே, பெல் ஒரு காமிக்க மாட்டேங்குது, எந்த இருக்குது, இதான் போல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சைட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ரைட், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டேட் வந்து நம்ம என்றைக்கு ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டேட்டை கொடுங்க. ரைட்டா? இப்போ வந்து நான் வந்து வெர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் அங்கே வாங்கவும் செய்யலை, விற்கவும் செய்யலை. நான் என்ன செய்கிறேன், இதை வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் டேட் எவ்வளவு, இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸு. சப்போஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து எத்தனை குவான்டிட்டி, இப்போ நான் வந்து சும்மா நான் போடுறேன் ஒரு 20 குவான்டிட்டின்ட்டு. ரைட்டாக, நான் 20 குவான்டிட்டி வாங்குகிற மாதிரி. ஸோ அது கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ, மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, சேவ் கொடுக்குறீங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எத்தனை போர்ட்ஃபோலியோவில் எத்தனை ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன்று வந்து ஆட்டோ செக்டார், இன்னொன்று வந்து டிஃபென்ஸ் செக்டார், எலக்ட்ரானிக் செக்டார். ரைட்டா? அதே மாதிரி அடுத்து பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் ஆட் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஆட் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வெர்ச்சுவலாக மாடலாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்படி அது வந்து பிஹேவ் பண்ணுது. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இது எப்படி ப்ராஃபிட் லாஸ் வந்து இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் லாஸு, மொத்தமாக 6 மாதத்துக்கு ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் போய் எடிட் போய் இந்த இருக்குல்ல செல் ஸ்டாக்ஸ், எடிட் போங்க. எடிட்டில் போய் செல் ஸ்டாக்ஸ், சும்மா செல்னால் அது டெலீட் ஆகிடும், அவ்வளோதான். இல்லை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க, எடிட் ஸ்டாக்ஸில் போய் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து இதை நான் செல் பண்ணிட்டேன், இது வேண்டாம். நீங்கள் ஒரு 15 ஸ்டாக் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து எடுத்துடலாம். இந்த ஸ்டாக் வேண்டாம், அந்த போர்ட்ஃபோலியோவில் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா, இப்போ நான் டாட்டா மோட்டார்ஸ் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவிலேருந்து அது டெலீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி யூ கேன் க்ரியேட் அலர்ட் க்ரியேட் பண்ணலாம், வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆப்னு சொல்லலாம் ஃபார் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுக்கு. ரொம்ப நல்ல ஸ்டாக்கு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா மை அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா திரும்ப மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு மை போர்ட்ஃபோலியோவுக்கு போங்க. ஓகே, இந்த இருக்குது, நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு வந்தாச்சு. மை போர்ட்ஃபோலியோவை நான் கிளிக் பண்ணேன், இப்போ வந்திருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் ஆகிருக்கு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். நம்ம எவ்வளோ நெட்ஒர்த் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 58,834 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம்.
அதனுடைய நெட் ஒர்த்து இவ்வளவு காமிக்குது, டே கெயின் இவ்வளோ காமிக்குது. அடுத்து வந்து இது ப்ராஃபிட் லாஸ் வந்து டே எவ்வளவு, அடுத்து ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் எவ்வளவு அப்படிங்கிறத இது ஃபுல்லாக இங்கேயே காமிச்சிடும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா வெர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோவும் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அனாலிசிஸ் இப்போ எப்படி இது இட் வில் கிவ் அனாலிசிஸ் ஆஃப் தி யுவர் ஸ்டாக், இது எப்படி ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அது கொடுக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் திரும்ப நம்ம வந்து இங்கே வந்துடலாம். ஹோம் ஸ்க்ரீனில் வந்துருங்க. ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எந்த லெவலில் இருக்குது, நிஃப்டி 50 எந்த லெவலில் இருக்குது, இது எல்லாமே காமிக்கும். அதே மாதிரி இதில் சர்ச் பட்டனில் போட்டு ஒரு ஸ்டாக்கை போட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சுஸ்லான் வருண் ஃபெவரேஜஸ்ன்னு வருது, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய சார்ட்டு கொடுக்கும், அதனுடைய ப்ரைஸ் என்ன. வருண் ஃபெவரேஜுங்கிறது இந்த கொக்கோ கோலா இதெல்லாம் இவங்க தான் இது பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டாக்கு. ஏன்னா இது ஃபாரினுக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கெலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரென்த்து கொடுத்துருப்பாங்க, வாங்கலாமா வாங்கக்கூடாதா. இப்போ இதில் 85% பாஸ் கொடுக்குறாங்க, நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன்ல திஸ் இஸ் நல்ல ஸ்டாக்குன்னு சொன்னேன். ஸோ இது வந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 68% வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செல் ரேட்டிங் யாருமே கொடுக்கல, அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறாங்க. ஹை ஃபோர்காஸ்ட் பண்ணும், எவ்வளோ ஹை போகலாம் எவ்வளோ லோ போகலாம் அப்படின்னு. ரைட்டா, அதுக்கடுத்து பாருங்கள் இதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 1 இயருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸு, 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், 5 இயர்ஸ் பாருங்கள். ரொம்ப நல்ல ஸ்டாக் இது. இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா 10 டைம்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து வால்யூம் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ, ஃபோர்காஸ்ட், ஃபைனான்சியல்ஸு, ஃபோரம், அதில் வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.